Flipkart and Amazon இப்போ நமக்கு வந்து ஃப்ரீடம் சேல் வந்து போயிட்டு இருக்கு. இந்த சேல்ல 25000 பிரைஸ்ல என்னென்ன பெஸ்டான டிவைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தறலாம். இங்க பேங்க் ஆஃபர் பொறுத்தவரைக்கும் Amazonல வந்து HDFC கார்டு யூஸ் பண்ணீங்க அப்படினா 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். Flipkartல வந்து பாத்தீங்க SBI கார்டு யூஸ் பண்ணீங்க அப்படினா 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் வந்து பார்த்தா கிடைக்கும். சோ முடிஞ்ச அளவுக்கு பேங்க் ஆஃபர் யூஸ் பண்ணீங்க அப்படினா நல்ல டிஸ்கவுண்ட் வந்து பார்த்தா கிடைக்கும். சோ இப்போ நம்ம வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிஃபோர் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த Amazon Flipkartல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம் நல்ல டீல் வந்து பார்த்தா வரும். அந்த டீல்ல நீங்க மிஸ் பண்ண கூடாதுன்னு நினைச்சீங்க அப்படினா நம்ம Telegram குரூப்ல வந்து அடிக்கடி போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். சோ மறக்காம Telegram குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. சோ குரூப்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் மோட்டோட G37 பவர். இந்த டிவைஸோட 4+64 நமக்கு வந்து 14000 ரூபாய் அந்த பிரைசிங் வந்து கிடைக்குது. டிஸ்ப்ளே பொறுத்தவரைக்கும் 6.67 இன்ச்சஸ் HD+ LCD டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ்க்கு MediaTek Dimensity 6400 வந்து பார்த்தா இருக்கு. இங்க டெய்லி யூசேஜான கால்ஸ் வாட்ஸ்அப் செக் பண்றதுக்கு ஓகேவா இருக்கும். தென் பேட்டரி பொறுத்தவரைக்கும் 7000 mAh க்கான பெரிய பேட்டரி வந்து கொடுத்திருக்காங்க. பட் 30 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட் தான் இருக்கு. இதை வச்சு நம்ம இந்த டிவைஸ் ஃபுல் சார்ஜ் பண்ணும்போது 1 மணி நேரம் 52 நிமிஷம் கிட்ட வந்து பார்த்தா ஆகுது. ஏன்னா இங்க நமக்கு ஒரு 7000 mAh க்கான பெரிய பேட்டரி வந்து கொடுத்திருக்காங்க. பட் அதை சார்ஜ் பண்றதுக்கு கம்மியான வாட்ஸ் தான் இங்க வந்து கொடுத்திருக்காங்க. பட் பேட்டரி லைஃப் நல்லாவே இருக்கு. சாஃப்ட்வேர் பொறுத்தவரைக்கும் Android 16 நமக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ் வந்து கிடைக்குது, நல்ல விஷயம். தென் கேமரா பொறுத்தவரைக்கும் பேக்ல டுவல் கேமரா வந்து இருக்கு. ஃப்ரண்ட்ல ஒரு 8 MP செல்ஃபி கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. இந்த டிவைஸ் எடுத்து சில கேமரா சாம்பிள்ஸ் வந்து பாருங்க, இங்க ஒரு டீசென்ட்டா வந்து இருக்கும். சோ 15000 பிரைஸ் ரேஞ்சில் இந்த மோட்டோட G37 பவர் நமக்கு வந்து ஒரு டீசென்ட்டா வந்து இருக்கு. உங்களுக்கு குறிப்பா வந்து பாத்தா பேட்டரி பேக்கப் நமக்கு ஒரு 7000 mAh இருக்குனா நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் வந்து பார்த்தா இருக்கும். நெக்ஸ்ட் இதே சேம் 15000 பிரைஸ் ரேஞ்சில் Samsung கிட்ட இருந்து பார்த்தோம் அப்படினா Samsung Galaxy F17e 5G நமக்கு வந்து பார்த்தா கிடைக்குது. இந்த டிவைஸோட பேஸ் வேரியன்ட் 4+128 நமக்கு வந்து 15000 ரூபாய் அந்த பிரைசிங் வந்து பார்த்தா கிடைக்குது. இங்க 15000 ரூபாய் பிரைஸ் ரேஞ்சில் Samsung டிவைஸ் தான் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா மட்டும் சூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் Oppoவோட K14X 5G இந்த டிவைஸோட பேஸ் வேரியன்ட் நீங்க 4+64 நமக்கு 16500 ரூபாய் அந்த பிரைசிங் வந்து கிடைக்குது. இங்க டிஸ்ப்ளே பொறுத்தவரைக்கும் 6.75 இன்ச்சஸ் HD+ LCD டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. இது கூட 120 Hz க்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. இங்க பெர்ஃபார்மன்ஸ்க்கு MediaTek Dimensity 6300 வந்து பார்த்தா இருக்கு. இங்க டெய்லி யூஸ்க்கான கால்ஸ் வாட்ஸ்அப் செக் பண்றதுக்கு ஓகேவா இருக்கும். சோ கேமிங்க்குலாம் கண்டிப்பா இந்த டிவைஸ் செட் ஆகாது. தென் பேட்டரி பொறுத்தவரைக்கும் 6000 mAh க்கான பேட்டரி, தென் 45 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. இந்த டிவைஸ் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 1 மணி நேரம் 36 நிமிஷம் கிட்ட வந்து பார்த்தா ஆகுது. உங்களுக்கு 1 டேக்கான பேட்டரி லைஃப் கண்டிப்பா வந்து பார்த்தா கிடைக்கும். தென் இது கூட ColorOS 16 பேஸ்ட் ஆன Android 16 வந்து இருக்கு. தென் கேமரா பொறுத்தவரைக்கும் பேக்ல டுவல் கேமரா செட்டப் வந்து இருக்கு. ஃப்ரண்ட்ல ஒரு 5 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. இதுல எடுத்த சில கேமரா சாம்பிள்ஸ் வந்து பாருங்க, ஓரளவுக்கு டீசென்ட்டா இருக்கு. இந்த Oppo K14X பத்தி ஒரு ஃபுல் டெடிகேட்டட் வீடியோ வந்து போட்டுருக்கேன். சோ வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த டிவைஸோட பேஸ் வேரியன்ட் நமக்கு வந்து 4GB RAM தான். பட் ஆனா அந்த 4GB RAM நம்ம யூஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு வந்து பார்த்தா கிடைச்சு. நெக்ஸ்ட் Samsung Galaxy F36 5G இந்த டிவைஸோட பேஸ் வேரியன்ட் 6+128 நமக்கு வந்து 21000 ரூபாய் அந்த பிரைசிங் வந்து பார்த்தா கிடைக்குது. இங்க டிஸ்ப்ளே பொறுத்தவரைக்கும் 6.7 இன்ச்சஸ் Full HD+ சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. இது கூட 120 Hz க்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. இங்க பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரைக்கும் Exynos 1380 வந்து கொடுத்திருக்காங்க. தென் பேட்டரி பொறுத்தவரைக்கும் 5000 mAh க்கான பேட்டரி, தென் 25 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. தென் சாஃப்ட்வேர் பொறுத்தவரைக்கும் லேட்டஸ்டான One UI 8.5 நடந்துட்டு இருக்கு. Android 16 வந்து பேஸ் பண்ணது. இங்க கேமரா பொறுத்தவரைக்கும் 50 மெகாபிக்சல் க்கான ஒரு மெயின் கேமரா, ஒரு 8 MP க்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ், தென் 2 மெகாபிக்சல் க்கான மேக்ரோ கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல 13 மெகாபிக்சல் க்கான செல்ஃபி கேமரா வந்து இருக்கு. சோ இப்போ 20000 ரூபாய் பிரைஸ் ரேஞ்சில இந்த AMOLED டிஸ்ப்ளே பார்க்கிறது ரொம்ப அதிசயமா இருக்கு. அதுவும் நம்ம Samsung கிட்ட இருந்து வந்து பார்த்தா இந்த AMOLED டிஸ்ப்ளே வந்து பார்த்தா கிடைக்குது. இங்க One UI 8.5 யூஸ் பண்றதுக்கு நல்லாவே இருக்கு. சோ இந்த டிவைஸ்ல பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரைக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட முடியாது. உங்களோட யூசேஜ் வந்து பார்த்தா டெய்லி நான் கால்ஸ் அதிகமா பேசுவேன், தென் வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாம் செக் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஓரளவுக்கு டீசென்ட்டா வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். மத்தபடி நான் கொஞ்சம் ஹெவியான கேம்லாம் விளையாடுவேன், தென் மல்டி டாஸ்கிங் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த டிவைஸ் செட் ஆகாது. நெக்ஸ்ட் Realme P4X 5G சோ இந்த டிவைஸ் ஃபர்ஸ்ட் லான்ச் ஆகும்போது 14000 ரூபாய் அந்த பிரைசிங் வந்து பார்த்தா கிடைச்சு. தென் அதிகபட்சமா 15000 ரூபாய் அந்த பிரைஸ்க்கு வந்து கிடைச்சிட்டு இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகி 6+128 நமக்கு வந்து 21250 ரூபாய் அந்த பிரைசிங் வந்து பார்த்தா கிடைக்குது. டிஸ்ப்ளே பொறுத்தவரைக்கும் 6.77 இன்ச்சஸ் Full HD+ LCD டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. தென் இது கூட நமக்கு 7000 mAh க்கான ஒரு பெரிய பேட்டரி வந்து இருக்கு. தென் 45 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. ப்ராசஸர் பொறுத்தவரைக்கும் MediaTek Dimensity 7400 Ultra வந்து கொடுத்திருக்காங்க. தென் Realme 7.0 வந்து இருக்கு. Android 16 வந்து பேஸ் பண்ணது. கேமரா பொறுத்தவரைக்கும் 50 மெகாபிக்சல் க்கான ஒரு மெயின் கேமரா, தென் 2 மெகாபிக்சல் க்கான ஒரு மோனோ கேமரா வந்து இருக்கு. ஃப்ரண்ட்ல ஒரு 8 MP க்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. இந்த டிவைஸ் நம்ம ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 1 மணி நேரம் 38 நிமிஷம் கிட்ட ஆகுது. பட் உங்களுக்கு 1 டேக்கான பேட்டரி கண்டிப்பா கிடைக்கும். இங்க Realme P4X வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல ஒரு சாய்ஸா இருக்கும். முதல்ல 15000 ரூபாய் பிரைஸ்ல கிடைச்சிட்டு இருந்துச்சு. 21000 ரூபாய் அந்த பிரைசிங் மேல வந்து பார்த்தா கிடைக்குது. சோ வாங்க நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா செக் பண்ணி பார்க்கலாம். சோ இந்த டிவைஸ் பத்தி ஒரு ஃபுல் டெடிகேட்டட் வீடியோ வந்து போட்டுருக்கேன், லிங்க் கீழ இருக்கு, செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் Redmi தரப்புல இருந்து பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா Redmi Note 15 SE இந்த டிவைஸ் நமக்கு வந்து பார்த்தா கிடைக்குது. இங்க பேஸ் வேரியன்ட் 6+128 நமக்கு வந்து 24000 ரூபாய் அந்த பிரைசிங் வந்து பார்த்தா கிடைக்குது. இங்க டிஸ்ப்ளே பொறுத்தவரைக்கும் 6.77 இன்ச்சஸ் Full HD+ AMOLED டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. இது கூட 120 Hz க்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ்க்கு Snapdragon 6 Gen 3 வந்து இருக்கு. ஓரளவுக்கு நம்ம டிவைஸ் வந்து பார்த்தா பெருசா ஹேங் இல்லாத மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும். தென் பேட்டரி பொறுத்தவரைக்கும் 5000 mAh க்கான பேட்டரி, தென் 45 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. சாஃப்ட்வேர் பொறுத்தவரைக்கும் லேட்டஸ்டான iPro 3.0 ரன் ஆயிட்டு இருக்கு. Android 16 வந்து பேஸ் பண்ணது. இங்க கேமரா பொறுத்தவரைக்கும்
பேக்கில் டுவல் கேமரா செட்டப் வந்து இருக்குது. ஃப்ரண்ட்டில் 20 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸில் Snapdragon 6 Gen 3 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு டீசெண்டான கேமிங் மல்டி டாஸ்கிங் ஓரளவுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அட் த சேம் டைம் நமக்கு வந்து AMOLED டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. அது நல்ல விஷயம். ஓகே, நெக்ஸ்ட் Samsung Galaxy M47 5G. இந்த டிவைஸ் நமக்கு வந்து Amazonல கிடைக்குது. அதே மாதிரி Samsung Galaxy F17 Pro 5G. இந்த டிவைஸ் நமக்கு வந்து Flipkartல வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. இந்த F17 Pro நமக்கு வந்து Flipkartல வந்து லான்ச் ஆக போகுது. ஸோ பிரைசிங் பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியன்ட் இங்கே 6+128 நமக்கு 24,000 அந்த பிரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. பட் இதே நமக்கு இந்த Amazon Prime Day சேலில் M47 வந்து பார்த்து லான்ச் ஆச்சு. அப்போ நமக்கு அந்த பேஸ் வேரியன்ட் 6+120 நமக்கு 23,000 கிட்ட இருந்துச்சு. பட் இப்போ இந்த சேலில் வந்து பார்த்தா 26,000 அந்த பிரைஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி M47 5G நமக்கு வந்து Prime Day சேல் லான்ச் ஆச்சு. அப்போ லான்ச் ஆகும்போது 23,000 அந்த பிரைசிங் வந்து கிடச்சி. ஒன்ஸ் அந்த சேல் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. பிரைசிங் பொறுத்த வரைக்கும் 30,000 கிட்ட வந்து போச்சு. பட் இந்த சேலில் உங்களுக்கு வந்து 26,000 அந்த பிரைசிங் வந்து கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டிவைஸ் என்ன ஸ்பெக் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.6 inches ஃபுல் HD ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. இங்கே பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் Snapdragon 6 Gen 3 வந்து இருக்கு. தென் பேட்டரி பொறுத்த வரைக்கும் பேட்டரி 45 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. இங்கே சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் 1U 8.5 ரன் ஆயிட்டு இருக்கு. Android 16 வந்து பேஸ் பண்ணது. இங்கே பேக்ல 3 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சலுக்கான மெயின் கேமரா, ஒரு 5 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் லென்ஸ், தென் 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ சென்சார் வந்து இருக்கு. ஃப்ரண்ட்ல 12 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பேட்டரி பொறுத்த வரைக்கும் நம்ம 6000 mAh ஒரு பெரிய பேட்டரி வந்து இருக்கு. தென் 45 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. சைடில் ஸ்பெஷல் என்ட்ரியா நமக்கு வந்திருக்க டிவைஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா போக்கோட M8 பவர். இந்த டிவைஸோட பேஸ் வேரியன்ட் 6+128 நமக்கு வந்து 22,000 அந்த பிரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. இங்கே டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.8 inches ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இது கூட 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. பட் இங்கே டிஸ்பிளேயோட பெசல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே அதிகமாக இருக்கு. பர்ஃபார்மன்ஸ்க்கு Snapdragon 4 Gen 4 வந்து கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஸ்கோர் செக் பண்ணும்போது நீங்க 5 lakhs குள்ள தான் வந்து இருக்கு. இந்த டிவைஸ் நம்ம டெய்லி யூசேஜான கால்ஸ் அதுக்கப்புறம் மெசேஜ் செக் பண்ணுறதுக்கு ஓகேவா இருக்கும். கேமிங்க்குலாம் கண்டிப்பாக செட் ஆகாது. இங்கே நமக்கு 8000 mAh ஒரு பெரிய பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 45 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. HyperOS 3.0 வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. Android 16 வந்து பேஸ் பண்ணது. இந்த டிவைஸ் 4 இயர்ஸ்க்கான சாஃப்ட்வேர் அப்டேட்டும் தென் 6 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். கேமரா பொறுத்த வரைக்கும் பேக்ல 50 மெகா பிக்சலுக்கான ஒரு மெயின் கேமரா, ஒரு 8 MP செல்ஃபி கேமரா வந்து இருக்கு. இந்த போக்கோ M8ல நமக்கு வந்து பார்த்தா பேட்டரி மட்டும் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஸோ மற்றபடி பெருசாக சொல்ற அளவுக்கு இந்த டிவைஸ்ல எதுவுமே இல்லை. ஸ்கிப் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகே ஸோ கைஸ், ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 இந்த பிரைஸ் ரேஞ்சில் என்னென்ன பெஸ்ட்டான டிவைஸ் இருக்குன்னு பார்த்துருந்தோம். இந்த டிவைஸ்க்கான பை லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். அட் த சேம் டைம் மோஸ்ட் ஆஃப் த டிவைஸ் நம்ம ரிவ்யூ வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். அந்த ரிவ்யூ வீடியோஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. தென் நேற்று நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 பிரைஸ் ரேஞ்ச் என்னென்ன பெஸ்ட்டான டிவைஸ் இருக்குன்னு வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா அதை கூட செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் டெலகிராம் குரூப்ல வந்து நிறைய டீல்ஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். டைம் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்கிற கிளிக் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நீங்கள் சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.